Hi friends, நம்ம இப்போ இன்னைக்கு வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இது வந்து டீப் சி கண்ட்ரோலர் 7320 கிலோஸ்கேல்ல யூஸ் பண்றது KG745 கண்ட்ரோலர் இது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்த வீடியோல. இது வந்து கண்ட்ரோலர் ஸ்விட்ச். இது ஆஃப் ஆயிரும். ஆன் பண்ணீங்கன்னா ஆன் ஆயிரும். ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகும் ஃபுல்லா இது ஆன் ஆகிறதுக்கு. 2-3 செகண்ட்ஸ் ஆகும். இப்போ கண்ட்ரோலர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டேட்டஸ்ங்கிறது நார்மலாக இருக்கிறது. இதில் இப்போ நீ ஜென்ரேட்டர் ஆனில் இருந்துச்சுன்னா லைன் டு நியூட்ரல் எவ்வளோது, லைன் டு லைன் வோல்டேஜ் எவ்வளோன்னு வரும். இதில் லோடு எவ்வளோன்னு காட்டும், ஃப்ரீக்வன்சி எவ்வளோது, கிலோவாட் எவ்வளோது, பவர் ஃபேக்டர் எவ்வளோங்கிறத காட்டும். ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இந்த 4 பட்டனும் நேவிகேஷன் பட்டன். இது அப் டவுனு ரைட் லெஃப்ட் அப்படிங்கிறது. இப்போ ஸ்டேட்டஸு இப்போ ரைட் சைடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஜின் பற்றி டீட்டெயில் தெரியும். ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஜின் வரும். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணால் ஜென்ரேட்டர், மெயின்ஸு, அலாரம், ஈவன் லாக்கு, கம்யூனிகேஷன், எபோட்டு, ஸ்டேட்டஸ் திரும்ப வந்துடும். இப்போ நம்ம இன்ஜின் பற்றி தெரியணும் அப்படின்னா ரைட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஜின் வந்துடும். இதில் டவுன் ஏரோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஆர்பிஎம் காட்டும், ஆயில் ப்ரெஷரு, கூலண்ட் டெம்பரேச்சர், இன்ஜின் டெம்பரேச்சரு, பேட்ரி வோல்டேஜ், இன்ஜின் எவ்வளோ ஹவர்ஸ் ஓடி இருக்குது, எவ்வளோ டைம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இது ஹவர்ஸு, இது எவ்வளோ டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அடுத்து ஃபியூவல் பர்சன்டேஜ், இது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான ஹவர்ஸு, இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஜென்ரேட்டரில் போனீங்க அப்படின்னா லைன் டு நியூட்ரல் எவ்வளோன்னு காட்டும், 3 ஃபேஸ் இதுவும். அதுக்கடுத்து லைன் டு லைன் காட்டும். இது ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது, இது ஆம்ஸ் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் எவ்வளோ லோடு போகுதுன்னு லோடில் காமிக்குது. இது எர்த்து கரண்ட் எவ்வளோ போகுதுன்னு, கிலோவாட்டில் லோடு ஒவ்வொரு ஃபேஸ்லையும் எவ்வளோ லோடு கிலோவாட் போகுது, பர்சன்டேஜ் வைஸ் காமிச்சிருக்கு. டோட்டல் கிலோவாட்ஸு, இது கேவிஏ ஒவ்வொரு ஃபேஸ்லையும் எவ்வளோ போகுதுன்னு டோட்டல் கேவிஏ, பவர் ஃபேக்ட்ரு, கேவிஆர், இது மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இதில் காட்டும். அதுக்கடுத்ததான் மெயின்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மெயின்ஸில் இதில் காட்டும். மெயின்ஸ் இதில் கனெக்ட் ஆகலை, அதனால் காட்டலை. அலாரம்ஸில் ஏதாவது அலாரம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது அலாரமில் இது ஷோ பண்ணும். இது ஈவன் லாக்கில் உங்களுக்கு டிஜி ஸ்டார்ட் ஆனது, ஸ்டாப் ஆனது, டீசல் ஃபில் ஆனது, அலாரம் வந்தது, வார்னிங் வந்தது எல்லாமே இதில் சேவ் ஆகிருக்கும். அப் டு 250 வரையும் சேவ் ஆகிருக்கும். இதில் நீங்கள் போய் டீட்டெயில் வேணுன்னா செக் பண்ணிக்கலாம். டேட்டு டைமோடு வரும் இதில். அடுத்து கம்யூனிகேஷன் வந்து RS232 RS485 இருக்குது. இது டீட்டெயில்ஸு, கண்ட்ரோலர் டீட்டெயில்ஸு. இது கண்ட்ரோலர் எபோட்டு, என்ன வெர்ஷன் இருக்குது, என்ன மாடலு, அது டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அவ்வளோதான். இப்போது இதில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஸ்டாப் மோடு. இதில் ஸ்டாப் மோடுன்னு காட்டும். மேனுவல் மோடில் போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பட்டன் அழுத்துனீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும், ஸ்டாப் அழுத்தணுன்னா ஸ்டாப் ஆயிரும். இது வந்து ஆட்டோமேட்டிக் பட்டன். ஆட்டோ மோடில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகும், ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும். இது வந்து ஹூட்டர். இது வந்து சவுண்டு வந்து அரெஸ்ட் பண்ணுறது. ஏதாவது அலாரம் வந்துச்சு, இப்போ ஜஸ்ட் எமர்ஜென்சி ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை அலாரம் வருது, சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டை ரீசெட், இந்த சவுண்டை மட்டும் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணலாம். எமர்ஜென்சி பட்டனை ரீசெட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாப் பட்டனை வந்து எனி அலாரம் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அலாரத்தை ரீசெட் பண்ணிவிட்டு இப்படி 2-3 டைம்ஸ் ஸ்டாப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் பட்டன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்க அப்படின்னா ரீசெட் ஆயிரும். ஓகே, இந்த 2 பட்டன் வந்து ஆட்டோமேட்டிக் வந்து ஏஎம்எஃப் பேனலில் காண்டக்டர் யூஸ் பண்ணால் இது த்ரூவில் யூஸ் பண்ணுவாங்க. காண்டக்டர் EB காண்டக்டர் க்ளோஸ் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி பர்பஸுக்கு இது வச்சுருக்கிறாங்க. அவ்வளோதான் இதில் ஃபங்க்ஷனிங். இதுதான் மெயின் ஃபங்க்ஷனிங். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் இதை இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். இது மேனுவல் மோடில் போட்டேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.